ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தக்காளி குருமா குழம்பு எப்படி டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வடுறச்ச வீடே ரொம்ப கமகமன்னு மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு மசாலா அரைச்சிடலாங்க. அதனால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி 6 தேங்காய் பல் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் 6 தேங்காய் பல் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் 4 முழு முந்திரி பருப்பை ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். உடைச்ச முந்திரி பருப்பை எடுத்திங்கன்னா 8 எடுத்துக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஸ்மூத்தாக உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தக்காளி குருமா குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், சின்ன துண்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேங்க. பச்சை மிளகா காரத்துக்காக சேர்க்கலைங்க, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீள்வாக்கில் இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணாதாங்க சீக்கிரம் நமக்கு வேகும். இப்போ நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அரை துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு 4லேருந்து 5 சிறிய பூண்டு பல் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாதாங்க இந்த குழம்புக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேங்க. மேலே இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை 8 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுருங்க. நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா 2 பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளி குருமாக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை இதில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 4 வதக்கிக்கோங்க. ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். வெங்காயம் சேர்த்ததுலேருந்து தக்காளி வதங்குற வரைக்கும் ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன், சிறிய ஸ்பூனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய ஸ்பூனில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லாட்டி நம்ம சேர்க்குற மசாலாலாம் சட்டுன்னு கருகிரும். இப்போ மசாலாலெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து விட்டுடலாங்க. இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிடலாங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், நார்மலான டீ கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. ஃபஸ்ட்டு 1 கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்காக சேர்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுருங்க. மீடியம் டு ஹையில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. இப்போ 2 விசில் விட்டுருச்சுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கம்மன்னு மணமணக்க நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட கம்மன் வாசனையோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இது போக போக நல்லாவே கெட்டியாகுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. நீங்கள் காய்கறி இல்லை அப்புறம் ஏன் குக்கரில் செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கலாங்க. குக்கரில் செஞ்சால் ரொம்ப டைம் சேவ் ஆகுங்க. அதனால தான் நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.